இந்தியாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வந்ததற்கு நன்றி தெரிவிக்கவே பாகிஸ்தான் ராணுவ தளபதியை சந்தித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தலைநகர் வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முன்னீருக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விருந்தளித்தார். இருவரின் சந்திப்பின் போது பத்திரிகையாளர்கள் யாரும் அனுமதிக்கப்படாத நிலையில் தனது ஓவல் அலுவலகத்தில் அதிபர் டிரம்ப் செய்தியாளர்களை சந்தித்து இதுகுறித்து பேசினார். இந்தியாவுடன் தொடர்ந்து போரை முன்னெடுக்காமல் அதை முடித்துக் கொண்டதற்கு நன்றி தெரிவிக்கவே பாகிஸ்தான் ராணுவ தளபதி முனீரை சந்தித்ததாக தெரிவித்தார். இந்தியா மற்றும் பாகிஸ்தானோடு வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். போரை தொடர வேண்டாம் என முடிவு செய்த இருவரும் புத்திசாலிகள் என குறிப்பிட்ட அவர் முனீரை நேரில் சந்தித்ததை கௌரவமாக பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ஈரான் குறித்த கேள்விக்கு பதிலளித்த டிரம்ப் ஈரான் மீது அமெரிக்க படைகள் தாக்குதலை நடத்தலாம் அல்லது நடத்தாமலும் போகலாம் என கூறினார். பாகிஸ்தான் உடனான சண்டை நிறுத்தத்தில் அமெரிக்காவுக்கு எந்த பங்கும் இல்லை என பிரதமர் மோடி தெரிவித்திருந்ததாக கூறப்படும் நிலையில் போர் நிறுத்தத்திற்கு தானே காரணம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் கூறியுள்ளார். இதற்கிடையே ஈரான் உடனான போரில் பாகிஸ்தானின் ஒத்துழைப்பை அமெரிக்கா பெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதன் தொடர்ச்சியாக இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பிரச்சினைகளுக்கு போர் என்பது எப்போதும் தீர்வாகாது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடான குரேஷியாவுக்கு அரசுமுறை பயணமாக சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கு அந்நாட்டு பிரதமர் ஆண்ட்ரிச் பிளன்கோவிக்கை சந்தித்து பேசினார். இதில் இருநாட்டு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பாதுகாப்பு சார்ந்த ஒத்துழைப்பை நல்குவது குறித்தும் இருவரும் ஆலோசனை செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மோடி ஐரோப்பியா, ஆசியா என எந்த பிராந்தியமாக இருந்தாலும் பிரச்சினைக்கு போர்க்களம் தீர்வாகாது என கூறினார். பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர அணுகுமுறைகளே ஒரே வழி என தெரிவித்த அவர் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் குரேஷிய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். பின் குரேஷிய நாட்டின் அதிபரையும் சந்தித்த பிரதமர் மோடி தனது பயணத்தை நிறைவு செய்துவிட்டு தாயகம் புறப்பட்டார்.